ஜெய் சாயிராம். வாழ்க்கை முழுக்க தேடினாலும், வாழ்வு முழுவதும் தேடினாலும் சில கேள்விக்கான பதில் நமக்கு கிடைப்பதே இல்லை. ஆனாலும் கூட அதை தேடி நம் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பதுதான் நமது பங்கீடாக இருக்கும். நமது தேடலை கண்டடையும் அந்த நொடிக்காகத்தான் வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, சந்தோஷமாகவே இதை கீழ். உன்னுடைய விதி மாறும் தருவாயில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய விதி மாறி உனக்கானது அனைத்துமே உன்னை வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கியிருக்கிறது. என் அன்பு பிரியமே, அந்த நேரத்திற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறாய். அந்த நொடியை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் தேடலே. உனக்கு அந்த நொடியில்தான் கிடைக்கும். ஆம் என் பிரியமே, உன்னிடம் உள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை வீணடிக்காதே என் பிரியமே. அப்படி நீ வீணடிக்க ஆரம்பித்தால் வாழ்வில் உன்னால் முன்னேறவே முடியாது. எந்த சக்தியையும் உன்னால் உருவாக்கவும் முடியாது. நீ உன்னுடைய ஆற்றலை வீணடிக்க துவங்கினால் அந்த சக்தியை நீ பயன்படுத்தி கொள்ளவும் வேறு திசையில் திருப்பவும் மட்டுமே உன்னால் இயலும். உனக்கு கொடுக்கப்பட்ட விலை மதிப்பில்லாத ஆற்றல்களை வீணாக்காமல் அவற்றை பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் முன்னேறுவதற்கான வழியை தேடி கண்டுபிடி என் பிரியமே. உனது கொள்கையில் நீ உறுதியாக இருந்தால் உன்னிடம் யாருமே நெருங்கவே முடியாது. நீ எவ்வளவு இடம் கொடுக்கிறாயோ அதை பொறுத்துதான், அந்த விஷயத்தை பொறுத்துதான் உன்னிடம் மற்றவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய மனமும் சிந்தனையும் சரியான பாதையில் சென்றால் கெட்டது எல்லாம் உன்னுடைய மனதிடத்தை பார்த்து விலகி ஓடிவிடும். உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். நீ இடம் கொடுப்பதால் தான் எல்லா பிரச்சனைகளும் உன்னை தேடி வருகிறது என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? தேவையில்லாத சில விஷயங்களை தவிர்க்க பழகி கொண்டாலே போதும், தவிர்த்து விட்டாலே போதும். யாருமே எந்த பிரச்சனைகளும் நெருங்காமல் பார்த்து கொள்ளலாம். உன்னிடமும் எந்த பிரச்சனையும் நெருங்காது. ஆம் என் பிரியமே, உனக்கானது உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கும் என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்கும் என் பிரியமே. நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனவேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இங்கு எதுவுமே தாமதமாகிவிடவில்லை. இப்பொழுது நீ துவங்கினால் கூட, இப்படியே துவங்கினால் கூட, நீ இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு உன்னால் செல்ல முடியும் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. அதே போல பல சிகரங்களையும் உன்னால் மிக சுலபமாக தொட்டுவிட முடியும். தன்னம்பிக்கையோடு கூடிய முயற்சி மட்டும்தான் உனக்கு தேவை என் பிரியமே. அது மட்டும்தான் உனக்கு தேவை. முடியாது என்று நினைப்பவர்கள் வெற்றியை பெற தவறவிடுகிறார்கள். முடியும் என்று நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுபவர்கள் மற்றவர்கள் தவறவிட்ட வெற்றியையும் சேர்த்து பெற்றுக்கொள்கிறார்கள். ஆம் என் பிரியமே, வெறும் திட்டங்கள் மட்டும் உன் திறமையை மாற்றிவிடாது. ஆம் என் பிரியமே, திட்டங்கள் மட்டும் போதவே போதாது. செயல்கள்தான் உன்னை சிறந்தவனாக மாற்றும். எனவே உடனே செய்ய பழகு. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையை அப்பொழுதுதான் வெற்றிகரமாக நீ வாழ்ந்து காட்ட முடியும். வாழ்விலும் தாழ்விலும் உன்னை ஊக்கப்படுத்த ஓர் உறவு உன்னோடு இருந்துவிட்டால் போதும் என் பிரியமே.
வாழும் வாழ்க்கையே உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும். மற்றவர்களை கீழே தள்ளிவிடுவதால் நீ வலிமை அடைந்து விடுவது இல்லை என்பதை புரிந்து கொள். கீழே விழுந்தவர்களை தூக்கிவிடும் பொழுதுதான் நீ வலிமை அடைகிறாய் என்பதையும் புரிந்து கொள். ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படு என் பிரியமே. நாளைய பொழுதை சரியாக திட்டமிடுவதுதான் இன்றைய பொழுதை நீ சரியாக பயன்படுத்தியிருக்கிறாய் என்பதற்கான அடையாளமாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, அந்த இறைவன் உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதங்களை எல்லா நேரங்களிலும் உன்னால் உணர முடிவதில்லைதான். உனக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எத்தனையோ அற்புதங்களை இறைவன் நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கிறார். அதை உணர முடியாவிட்டாலும் நன்றி சொல்ல தவறிவிடாதே என் பிரியமே. இறைவன் உனக்காக அளித்திருக்கும் அனைத்திற்குமே நன்றி சொல்ல பழகு. நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நன்றியுணர்வு யார் ஒருவர்களுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு நடப்பவைகள் அனைத்துமே நன்மையாகத்தான் தெரியும், நன்மையாகத்தான் இருக்கும். நன்றி உணர்வு என்பது மிகப்பெரிய ஒரு நேர்மறை ஆற்றலை தரக்கூடியது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. நன்றியோடு இரு, நன்றி சொல்லிக் கொண்டே இரு. அனைவருக்குமே நன்றி சொல்லிக் கொண்டே இரு. உன்னை படைத்த இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றியோடு இருக்க பழகு. நீ வெற்றியடைந்து விட்டால் உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு உன்னோடு வந்து சேர்ந்து கொள்ளும் நபர்கள் தோல்வியடைந்து விட்டால் பல குறைகளை கூறி விலகி செல்லவும் நேரிடலாம் என் பிரியமே. எனவே வெற்றியின் பாராட்டுதலை பார்த்து பெருமிதம் கொள்ளவும் வேண்டாம், தோல்வியின் நிந்தனைகளை கண்டு துவண்டு போய்விடவும் வேண்டாம். அனைத்தையுமே சரிசமமாக எடுத்து கொள்ள பழகு. யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் கவலையே படாமல் எப்பொழுதுமே உன்னுடைய குறிக்கோளில் மட்டும் குறியாக இருந்துவிடு என் பிரியமே. குறியாக இருந்துவிடு. மற்றவர்களை பற்றி பேசியே காலத்தை தாழ்த்தி விடாதே. காலம் கடந்தும் மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுவதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஆம் என் பிரியமே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. உனக்கான வாய்ப்புகளை மற்றவர்கள் யாராவது வந்து உருவாக்கி தருவார்கள் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதே என் பிரியமே. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும் நீ உழைத்தாலும் மட்டுமே முடியும். அப்பொழுதுதான் உன்னை மாற்ற முடியும். வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகள் வரவே இல்லையே என்று வருத்தப்பட்டே வருந்திக் கொண்டே பாதி வாழ்க்கையை பல பேர் தொலைத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் பிரியமே? கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீதான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ தவறவிட்டது உனக்கான வாய்ப்புகள்தான் என்பதை கூட தெரிந்து கொள்ளாமலேயே நீ இருக்கிறாய் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. உன்னுடைய முயற்சிகளை வீழ்த்தி உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும் பொழுது, அந்த சக்தி தோல்விக்கே இருக்கும் பொழுது, அந்த தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? சற்று சிந்தித்துப்பார் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உன்னுடைய முயற்சியை கொடுத்து கொண்டே இரு. வாழ்க்கை நிச்சயமாக நீ நினைத்தபடி மாறும். உன்னுடைய வாழ்க்கை நேர்மறையாக இருந்தால் நீ யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கும் பணிந்து செல்ல வேண்டிய அவசியமில்லைதானே? நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? நேர்மையை மட்டும் எப்பொழுதும் தவற விட்டு விடாதே. நீ நேர்மையை தவறவிடாமல் பார்த்து கொண்டால் அந்த நேர்மையே உன்னை தவற விடாமல் பார்த்து கொள்ளும். ஆம் என் பிரியமே, வெற்றி பெறும் நேரத்தை விட
மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரமே நீ பெறும் மிகப்பெரிய வெற்றி என்பதை புரிந்து கொள். நீ உன்னுடைய வெற்றியை அடைவது உனக்கு எவ்வளவு முக்கியமோ, நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டியது அதைவிட முக்கியம் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய முயற்சி வெற்றியடைந்தால் அது உன்னுடைய உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஆதாயம் என்பதை புரிந்து கொள். அதுவே தோல்வியடைந்து விட்டால் அது உன்னுடைய முயற்சிக்கு கிடைத்த அனுபவமாக எடுத்துக்கொள்ளலாமே. வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்காமல் எப்பொழுதுமே ஏமாற்றி விடாது. பெற்றது எதுவாக இருந்தாலும் அதே இடத்தில் நின்று விடாதே என் பிரியமே. அது தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, கொடுத்ததை எடுத்துக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய இன்றைய நிலையை வைத்து நாளைய பொழுதும் இப்படியே இருக்கும் என்று மட்டும் நீயே நிர்ணயம் செய்து விடாதே. உன்னை படைத்த இறைவன் மனது வைத்தால் உன்னுடைய வாழ்வை சிறப்பாக மாற்ற ஒரே ஒரு நொடி போதும். கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, நம்பிக்கையோடு இரு. ஒரு நாள் அனைத்துமே நீ விரும்பியபடி மாறும். நீ விருப்பப்பட்டபடியே எல்லாம் உனக்கு நடக்கும். அது இன்று அல்லது நாளையாக இருக்கலாம், என்று வேண்டுமானாலும் நிகழலாம். உன்னுடைய வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்கள் விரைவில் நிகழும். நீ எப்பொழுதும் மிக சிறப்பாக வாழ்வாய் என் பிரியமே. இந்த உலகத்தில் முடிவே இல்லாத கஷ்டம் என்று எதுவுமே இல்லை. அனைத்திற்குமே ஒரு முடிவு இருக்கிறது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் அனைத்திற்கும் ஒரு முடிவு இருக்கத்தானே வேண்டும். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதை விட, உன்னை புரிந்து கொண்டவர்கள் உன்னை சுற்றி உன் அன்பிற்காகவும் மட்டுமே காத்து கொண்டிருப்பவர்களை நேசப் பழகிக்கொள். அவர்களோடு சேர்ந்து வாழும் அந்த வாழ்க்கையை ரசித்து அழகாக வாழ கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். மனதிற்கு பிடித்தமானவர்கள் செய்யும் எதுவுமே அழகாகத்தான் இருக்கும். ஓடாத நதியும் தேடாத மனமும் எப்பொழுதுமே தெளிவாக இருப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், அனைத்துமே சில காலம்தான். வருவதை ஏற்றுக்கொண்டால் வருவது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் வாழ்வு சிறக்கும். சில காலம்தான், அனைத்துமே மாறும் என்பதை புரிந்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. ஏமாற்றம் வரவும் வராது. யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன். நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன்.
நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே, மறுத்து விடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால்தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். அவரோடு சண்டையிடாதே. பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மனதால் கூட நினைக்காதே. நீ பிறருடன் சண்டை போடுவதால் அதனால் உனக்கு ஏற்படும் மன வலிகளை பார்த்து என் மனது வலிக்கிறது குழந்தையே. மற்றவர்களோடு வேண்டாத விவாதங்களை செய்யவே வேண்டாம். எப்பொழுதும் மற்றவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். இப்படி போட்டி போட்டுக்கொண்டே இருந்தால் உன் மனம்தான் தேவையில்லாமல் வேதனைப்படும். உன் மனம் வேதனைப்பட்டால் உன் உடலுக்குத்தான் அது தீங்காக விளையும். எனவே உன்னுடைய நலனையும் உன் அக்கறையும் கருத்தில் கொண்டுதான் உன் அப்பா ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எதற்குமே கலங்காதே. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. குழந்தையே, நீ என்னுடைய கைப்பிடியில்தான் இருக்கிறாய். எனவே கலங்காதே, தைரியமாக இரு. யார் ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி போராடி கஷ்டப்பட்டு வாழ்ந்து, அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்கிறானோ அவன் உன் சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம். எனவே என் குழந்தையே, எதிலும் நிதானமாக இரு, பொறுமையாக இரு. உன் சாயப்பாவை மகிழ்ச்சி கொள்ள செய்து கொண்டே இரு. கண்மணியே, உன்னால் ஒருவரை முயற்ற முடியும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் அதை நிச்சயமாக செய்துவிடு. பணம் கொடுத்து உயர்த்திவிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னால் அந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்ற நம்பிக்கை வார்த்தைகளாவது அவர்களுக்கு சொல். உன்னுடைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அவரை பல படி மேலே உயர்த்தி செல்லும். எனவே பணம்தான் கொடுத்து மற்றவர்களை உயர்த்த வேண்டும் என்றில்லை. ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையான வார்த்தை போதும்.
மற்றவர்களின் அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வைக்க. அதை செய்வது சுலபம்தானே? அது உன்னால் முடியும் தானே? இனி மற்றவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சமேனும் மெனக்கெட்டு போராடு. உன் வாழ்க்கையை நான் திறம்பட உயர்த்திக் கொள்வேன், உயர்த்திக் கொண்டே இருப்பேன். இப்படி செய்வதால் இதுவும் ஒரு வகை தர்மம்தான். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்து கொண்டே இரு. எந்த வேலையானாலும் எந்த ரூபமானாலும் ஏதோ ஒரு நேரத்தில் தர்மத்தை செய்து கொண்டே இரு. அது உன்னை வெற்றி பாதையில் நிச்சயமாக அழைத்து சென்று வெற்றி என்னும் இலக்கை எட்டி பிடிக்க மிக நிச்சயமாக உதவி செய்யும். எந்த விஷயம் உன் மனதை காயப்படுத்தினாலும் கவலைப்படுத்தினாலும் அதை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. எதுவுமே உன் அப்பாவை மீறி நடக்காது என்பதில் தீர்க்கமாக இரு. மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நன்றாக இருப்பாய் என் குழந்தையே. நீ எங்கு வெளியே சென்றாலும் அந்த இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் இருப்பேன் குழந்தையே. நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு முன்பாக நீ வெற்றியடைய ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது. நீ என் பொக்கிஷமான கண்மணி. உன்னை இழிவாக பேச யாருக்குமே அருகதையில்லை என் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிடுவதே இல்லை. உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாகவே இருக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. தைரியமாக இரு, கவலைப்படாதே. ஏதாவது ஒன்றை கவனித்து கொண்டே இருப்பதுதான் மனதின் இயல்பு. அந்த மனதையே கவனிப்பதன் பெயர்தான் தியானம். அந்த தியானத்தை மறக்காமல் தினம்தோறும் செய் குழந்தையே. உன் மனதில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் நீங்கிவிடும் தியானம் செய்வதால். குழந்தையே, எப்பொழுதுமே மனதிலோ வாக்கிலோ உண்மையை மட்டும் பேசிப்பார். இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. உண்மை மட்டுமில்லாமல் பொய்யும் கலந்து பேசிப்பார். உண்மையாகவே இந்த உலகம் உன்னை நம்பிவிடும். கண்மணியே, இனி நீ இழப்பதற்கு எதுவுமே இல்லை. பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் பட்டு விட்டாய். இழக்க வேண்டியதையெல்லாம் இழந்து விட்டாய். இதுவரை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்வுகளே நிகழப்போகிறது. அதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய கைப்பிடி எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக உன் வாழ்வில் நிகழாது. இதுவரை நிகழ்ந்ததெல்லாம் உன் கர்ம வினைகளின் வெளிப்பாடுகளே. அந்த கர்ம வினையையும் நான் போக்கிவிட்டேன். உன்னுடைய கர்ம வினைகளின் வலிமைகள் கூட குறைந்து விட்டது. உன் கர்ம வினைகளால் இதுவரை நீ அனுபவித்து வந்த போராட்டமெல்லாம் முடிந்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாகவே மாறும். மாற்றங்கள் நிகழும். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. இனி நீ ஜெயிப்பதற்கு இந்த உலகமே இருக்கிறது. கவலையை விடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. அந்த வாழ்க்கையை போராடி சந்தோஷமாக வாழ்ந்தே காட்டலாம். தைரியமாக இரு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. உனக்கு என்று எழுதப்பட்டவை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். உனக்கு நல்லதையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி கொடுக்கவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். கவலையை விட்டொழி. நம்பிக்கையோடு எழுந்து நில். மீண்டும் இருக்கும் இந்த வாழ்க்கையை போராடி ஜெயிக்கலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. சந்தோஷமாக எழுந்து நில். வீர நடை போட்டுக்கொண்டே இரு. உனக்கு முன்பிலும் பின்பிலும் பக்கவாட்டிலும் 8 திசைகளிலும் உன் அப்பாவின் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் இருக்கும். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக
தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக அடியை எடுத்து வைக்க பயப்படாதே. என் கைப்பிடி உன்னோடுதான் இருக்கிறது. நீ என்றும் தோற்க மாட்டாய், வீழ மாட்டாய். நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை உயர்த்த. இதோ என்னுடைய இந்த வாக்கை முழுவதுமாக கேட்டுவிட்டு இன்று இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய சிக்கல் தீர ஒரு கதவு உனக்காகவே திறக்கப்படும். நிம்மதியில்லாமல் தவிக்கும் என் பிள்ளைக்கு நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனின் மடியில் சற்று தலை வைத்து நிம்மதியாக உறக்கம் கொள். நாளை விடியலில் உனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். இன்று இரவு என்னுடைய கரங்களால் உன் தலையை வருடி கொடுத்துவிட்டு உன்னை நிம்மதியாக கண்ணுறங்க செய்ய போகிறேன். இதுவரை என் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வையும் என் சாயப்பா எனக்கு கொடுக்கவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாயல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல என் பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிப்பதற்காகவே நான் இது நாள் வரை உழைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றியே சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அதனால்தான் சற்று கால தாமதம் ஆகிவிட்டது. ஆனால் அதற்குள் நீயோ என் சாயப்பா என்னை காக்க வரவே இல்லை, எனக்காக எந்த உதவியும் செய்யவே இல்லை, என் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை காட்டவே இல்லை என்று வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய். பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்க அடுத்த நொடியே உன் கண்முன் வந்து நிற்பேன் உன் சாயிநாதர். அப்படி இருக்கும் பொழுது உன் வேதனையை தீர்க்க நான் வராமல் விட்டு விடுவேனா? உனக்கான மிகப்பெரிய ஒரு பிரகாசமான கதவை திறக்கப் போகிறேன். அந்த கதவு உன் வாழ்க்கைக்கு அனைத்து வழிகளையும் காட்டும். அனைத்து பிரகாசமான வெற்றிக்கான வழிகளையும் அந்த கதவு காட்டும். அது நாளையே உனக்காகவே திறக்கப்படுகிறது. உன் சாயப்பா அதை திறக்கப் போகிறேன். சந்தோஷமாக கண்களை நாளை விடியலில் விழித்துப்பார். உனக்கு அந்த கதவின் வாசல் தெரியும். உனக்காகவே திறந்து விடப்பட்டிருக்கும் அந்த கதவு. இடைவிடாது நித்தம் சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு யாரும் தொடவே முடியாத உயரத்துக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மெய்சிலிர்த்து நிற்கப் போகும் அந்த தருணம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. கன பொழுதில் உன் கஷ்டத்தை எல்லாம் இன்பமாக மாற்றக்கூடியவர் உன் சாயிநாதர் என்பது உனக்கு தெரியாதா? பின் ஏன் இப்படி கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு நொடி போதும் உன்னுடைய வாழ்வை மாற்ற உன் சாயப்பாவிற்கு ஒரு நொடியே போதும். எனவே என் பிரியமே, கண்ணீரை துடைத்துக்கொள். சோகமாக இருக்காதே. இன்பம் துன்பம் கலந்த இவ்வாழ்க்கையில் இன்பம் வரும்பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறாய். ஆனால் துன்பம் நேர்ந்து விட்டால் சோர்ந்து போய் மனவேதனையோடு தவித்து கொண்டிருக்கிறாய். கண்ணீரை சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இன்பத்தில் ஆடாத நீ துன்பத்தில் ஏன் இப்படி கலங்கி போய் நிற்கிறாய்? உன் மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தி அமைதியை தேடிக்கொள். மனதை எப்பொழுதும் ஒரு நிலையாக வைத்துக்கொள். எது வந்தாலும் தாங்கும் சக்தியை உன் மனதிற்கு கொடு. நம்பிக்கையோடு என் முன்னே வந்து அமர்ந்து உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய தேவைகளையும் என்னிடம் சொல். உன் அப்பாவும் அம்மாவாகிய நான் உன் தேவைகளையும் உன்னுடைய வேதனைகளையும் கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுவிட்டு சும்மா உட்கார்ந்திருப்பேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையானதை, உன் மனவேதனை குறைப்பதற்கான வழியை நிச்சயமாக உனக்கு காட்டுவேன். காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். நீ இது நாள் வரை விட்டதை எல்லாம் எட்டி பிடிக்கும் நல்ல முடிவை உன் சாயப்பா உனக்கு தருவேன்.
தந்தே தீருவேன். உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் கரங்களை நான் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்ற காலம். இன்னமும் என்னுடன் தான் நான் வகுத்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே.